வெல்கம் டு ராயல் கேங் vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா தெரியாது. ஆவடி போட்டிங் போக போகிறோம். இருக்கா இல்லையான்னு தெரியல, மழை பெய்யுது, போய் பார்த்தா தான் தெரியும். நம்பிக்கை அதுதான் வாழ்க்கை. இது வந்து நார்மல் vlog கிடையாது, நியூ இயர் vlog. நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி மழை இன்னும் நல்லா ஜாஸ்தியாக வந்து நாங்கள் கார்லேயே போட்டிங் போகிற மாதிரி ஆகிடும். சீட் பெல்ட் போட்டு தங்கம், நமக்கும் சேஃப்டி. நம்ம சுற்றி இருக்கிறவங்க போடுறாங்க இல்லைன்றது அது நமக்கு வேணாம், நம்ம போட்டுக்கிட்டு சேஃபாக உட்காந்துக்கணும். என்ன சுபாஷ்? ஆமாம் நான் சொன்னேன்னு நினச்சியா, அது வந்து ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகாது. அந்த மாதிரி நான் டைமிங் கரெக்டாக இருப்பேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். தெரில நானே அங்கே தெரில. இன்னைக்கு அதான்ப்பா மழை பெய்யுது. எப்பவுமே 2 பேர் தான் வருவானுங்க. அதுவும் என்னன்னா ஒருத்தர் தனியாக போயிட்டு எதனா ஒரு ஷார்ட்ஸ் போடுவாங்க. உனக்கு வாய் ஜாஸ்தி, உனக்கு தள்ளி போச்சா? நானும்பா இவர் பன்மேனு, அவர் வந்து ஸ்கூஸோ. இன்னைக்கு வந்து போட் ஹவுஸ் போகிறதுக்கு போட்டிங்னா போட் ஹவுஸ்லேயே வந்து தொலைதுரா. அதாவது எங்கே இல்லை, நம்ம ஆவடி தான் போகும். எஸ் சில பாரு அஸ்கர் உன்னையும் சொல்லிட்டு இருந்தா ஃபோக்கஸ்ல இருக்குது. ஆமா, இப்போ என்ன பண்றது? இல்ல முன்னாடி உட்கார்ந்து அப்படியே யாரை பார்த்துட்டு அங்க மாடுப்பா. நல்ல வேலை அந்த வேலை விண்டோ ஓப்பன்ல சொன்னா. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஆர்ஜிவியோட மெயின் ஹெட் வந்து அவங்களோட ரெசல்யூஷன் சொல்ல போறாரு. நான் சொல்லுங்கண்ணா. நீங்க தான். நான் வந்து வண்டி ஸ்பீடாக ஓட்டக்கூடாது. ஓகே, நல்ல முடிவு. வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அதுக்கு முன்னாடி நீ வந்து போட்டு நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் வந்து ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க. இது நியூ இயர் அன்னைக்கே ஃபாலோ பண்ண உடைக்கப்படும். எஸ். அடுத்து இப்போ நான் என்னோட ரெசல்யூஷன் வந்து ரூல்ஸ் எல்லாம் மதிக்கணும். அது ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஹெசிடேட் பண்ணக்கூடாது. ஹெசிடேட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்துக்கு மற்றவங்க நினைப்பாங்கன்னு ஹெசிடேட் பண்ணால் ஃப்ரீயாக எல்லாமே பண்ணணும். நான் வந்து கரெக்டான ரெசல்யூஷன் எடுத்துருக்கேன்னா இந்த வாட்டி முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணோம். ஏன் தெரியுங்களா? எப்படி அதான் 24 hours என்ன பண்ண போறீங்க? எங்கே வெளியே போகணும், ஏதோ ஷூட் பண்ணணும். தூங்க மாட்டீங்களாண்ணா? ஏதோ 8 hours தவிர மீதி எல்லாம் வருவாங்க. ஹவர்ஸும் பிஸியாக இருக்கணும். ஓகே, அப்படின்றத என்னோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். எல்லாமே என்னவோ ஒன்று, ஒரு நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் என்னவோ அந்த ஒரு நாள் அவன் தூங்குவான், என்ன வேணா பண்ணுவான், வேஸ்ட் பண்ணாமல் தூங்குவான். நானும் யோசிக்கவே இல்லையாப்பா. வெறும் வந்து என்ன ரெசல்யூஷன் எடுக்கலான்றது தான் இந்த வருஷம் ரெசல்யூஷன். இந்த வருஷம் யோசிச்சு அடுத்த வருஷம் சொல்லுவோம். 31ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவே அப்படி ஜனவரி 31 வந்தால் தானே சார் நியூ இயர் கொண்டாடவே முடியும். சார் ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இது என்ன பிரதர்? டீம்ல இன்னும் யாரும் வரல. ஜேடி சுனில். ஜேடி சுனில் அடே இங்க தான் நிக்கிறேன். நிக்கிறியா? உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஜேடி சரண் அண்ணன் தம்பியை சேர்ந்து மொக்கஜ கடிக்க ஆரம்பிச்சு. எங்க ட்ரிப்புக்கு வந்து நாங்க சாப்பாடும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் போறேன், என்ன ஏதுன்னு தெரியல. நியூ இயர் ஸ்பெஷல் பிரியாணியும் ரெடியா இருக்கு. ஆனா எங்க சாப்பிடலாம் இதற்கு முடிவு பண்ணல. பார்த்துக்கோட்டோம். என்ன ஃபஸ்ட்டு டிசப்பாயின்மெண்ட்டு என்னன்னா கார் பார்க்கிங் இல்லை. என் ஃபோன் யாருக்கிட்ட கார் பார்க்கிங் இல்லை. அது இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நாங்கள் எத்தனை வந்து வச்சோம். எல்லாம் போகிறாங்க. இருக்கு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் இல்லை, ஓப்பனில் இருக்கு. நாங்கள் பார்த்தா ஏதோ ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கோம். சும்மா நீ தான் ரிப்போர்ட்டர், கேளு. மைக் எடுத்தீங்களா? ஆமாம், உள்ளதான் இருக்கு. முதல்ல உள்ள போற மாதிரியே இல்லையா யாரும்? மணி இங்கே 4:30. 31 டிசம்பர் அன்னைக்கு இங்க நம்ம வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்த்தோம், மழைன்றதால யாரும் வரல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜனவரி 1 ஸ்டார்ட் ஆக போகுது.
இன்னும் டைம் என்ன இப்போ 2025 வருஷம் ஜனவரி மாசம் ஜம்முன்னு இருக்கும் இருக்கானுங்க. நீ குழந்தை தான்டா நீ. அதெல்லாம் உடையிற அளவுக்கா நீ விளையாடு. ஆனா அலோடு இல்ல போலடா. என் போன் வீடியோன்ற பேர்ல போட்டு போறப்பா. இப்ப யார் பெடல் பண்ண போறா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நானும் இது அவரே வெயிட் பார்த்து உட்காரப்பாரு. நம்ம பாத்தீங்க நான் பண்றேன் நீ பண்ற நடுக்கடல்ல கப்பல் இறங்கி தள்ள முடியுமான்ற மாதிரி தான். அதுவும் மலையில போறோம். ஸ்பாட் நல்லா இருக்கு. அதாவது ஆனா இது வந்து நம்ம மழை இல்லாம வந்திருந்தோம்னு வைங்களேன். அங்க மழை இல்ல இருக்கு. அங்க டிக்கெட் 60 ரூபான்னு போட்டு வந்தீங்கன்னா உள்ள வந்த உடனே லைஃப் ஜாக்கெட் போடுவாங்க. போட்டதுக்கு அப்புறம் இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் இப்போ நாங்க தான் பெடல் பண்றோம். நான் யார வேணா பெடல் பண்ணலாமா இல்ல வெயிட்? உங்க இஷ்டம் தான். யார் சூஸ் பண்ணிக்கிறீங்க? கூட பெடல் நீங்க பண்றீங்களா? அப்ப நீங்க கொடையோட பறந்துடாதீங்க. பரவாயில்ல. ஆனா டிக்கெட்டு நீங்க வருவீங்களா? முடியாது. நம்ம கால் எடுத்துமா ஆப்போசிட்ல இருந்து யாராவது வீடியோ என்னப்பா ஓட்டுற? நல்லா அடிச்சு ஓட்டு. போன் வந்து அங்க கூட அந்த போன ஸ்டார்டிங்ல மாட்டேங்குது. 7 வருஷமா இருக்கா? கூட்டம் எப்படின்னா வந்து கூட்டெல்லாம் கொஞ்சம் நிறைய வருது. இவ்வளவு ஏதாவது மீன் தவக்கலையா? குரோக்கடைலு சரி, மைக் எங்ககிட்ட இருக்கு. நீங்க எதுல பேசிட்டு இருக்கீங்க? நம்ம பிளான் பண்ணபடி சைக்கிள் மெரிச்சாச்சு. சைக்கிள் ஆச்சு. பெடல் போட் பெடல் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணில கை வைக்கலாமா? வந்து நாங்க போட்டிங்ல தான் ஸ்டார்ட். எவ்வளவு அடி? 30 அடியாப்பா. அவ்வளவுதான். நீ நான் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்குன்றானுங்க. அஸ்கர்னா அஸ்கர்னா உங்களுக்கு கொஞ்சம் பயம் தெரியுது. இப்போ இது பேரு என்னன்னா இந்த லேக் பேரு ஏன்பா இவங்க டிரைவர் காய் கைவிட்டு இப்போ பருத்திப்பட்டு கிரீன் வந்து போட்டிங்க்கு பர் ரேட் எவ்வளவு டிக்கெட் போட்டிருந்தாங்க? 60 ரூபா. அடல்ட் வந்து 50 rupees. சின்ன பசங்க அவனுக்கு ஒன்று தெரியாது. கண்ணாடி போட்டுருவான். கண்ணாடி அந்த தண்ணிலாம் விழுது. தெரியாது. என்ன டைம்ல பிளான் பண்ணி மழையா இருக்கு. ஸ்பெஷல் லாகா இந்த லாக் இருக்கும். சூப்பர்ரா. தண்ணி போட்டியா? இது படப்படா என்ன ஆகும்? அப்படியா? அப்படியா? ஒண்ணு பேசணும் பேசாத. இப்படி பண்ற இப்ப திரும்பினா ஒரு சைடு மட்டும் படம். திருப்பிக்கலாம். இப்ப நான் இப்படி பெடல் பண்ணா என்னன்னா ஆகும்? ஃப்ரண்ட்ல போவோம். பெடல் நான் என்ன பண்றேன்? அப்படியே கொடுங்க. இப்ப ஒரு சைடு மட்டும் பண்ணா
உன் ஃபோன் வைப்ரேட் ஆகுதுப்பா. வைப்ரேஷன்ல ஏஞ்சிருக்கிற போறேன். அதெல்லாம் தப்பு தவறு பண்ண மாட்டேன், பயப்படாத. நான் இந்த மாதிரி ரொம்ப நாளா யோசிச்சிருந்தேன் நான் வரணும்ட்டு மட்டும் ஆக்சுவலா ஈஸியார்ல போய் செலவு பார்க்கலான்ட்டு மழை பெய்யுதுன்னு இங்க வந்து திரும்ப பாத்தியா போட்டு போலான்ட்டு. என்ன மூச்சு வாங்குறா பெருசு? நான் இப்ப நினைக்கிறா அவர் திருப்புறாரு அவரு. இல்ல நான் ஃப்ரெண்ட்ல போடுங்க. நம்மள போட முடியுமா? ஓ யூஸ் போகுமா? நீ வேற எஸ்எம்எஸ் என்ன பண்ணி என்ன போல? ஐயோ சாமி போகல நான் ஒரே போய் நினைக்கிறேன். ஓ ஸ்கின் ஆகுதா? போக மாட்டீங்க. நான் தெரியலையே. போன் கே போட்டா தானா தெரியும். போட்டு ரவுண்டு போயிட்டு வந்து கால் வலிக்க மிதிக்க விட்டாங்க. ஆமா கால் வலிக்கு. அந்த போட் எல்லாம் மூவ் ஐயோ ஒரு வாட்டி பாத்துக்கிட்டு அவ்வளவுதான் போட்டுருங்க. கேட்டா எவ்வளவு காசு கொடுத்தாங்க வீடு போலாம் கிடைச்சிருக்கு. உள்ள போயிட்டு நடுவுல ஒரு நோட்டு எதுல பில்டிங்டா? ஏய் போடா பரவாயில்ல, அவனுக்கே அது இல்ல. என்னடா ஏய் இல்லனா அது கொஞ்சம் ஸ்பீடா தள்ளி சுத்து. அவர் ஹைட் பாருங்க, அது வரைக்கும் இடிக்குது. வேங்கம்மா. ஐயோ பா எல்லாம் பிடிக்க கூடாதுப்பா. யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடு. எங்க பிடிக்க கூடாது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய vlog முடிஞ்சிச்சு. அடுத்த vlogல உங்களை சீக்கிரமா நாங்க சந்திக்கிறோம். அதுவரையில இருந்து உங்களிடம் விடைபெறுவது ராயல் கேங் vlogs. நாங்கள் வந்து நியூ இயர்ஸ் திருப்பி சொல்லு. இந்த ட்ரிப் வந்து உண்மையிலே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு நல்லா தான் போச்சுல. நல்ல நான் வரலன்னா இந்த என்ஜாய்மெண்ட்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன். ஆமாம் பரவாயில்ல, இன்னொருத்தன் வராமே மிஸ் பண்ணிட்டான். கண்டிப்பாவே மிஸ் பண்ணி இருக்கு. ஓகே பை गाइस. அப்புறம் மாதிரி வரோம். என்ன சொன்னீங்க? நியூ இயர் ஸ்பெஷல் பிரியாணி. நியூ இயர் ஸ்பெஷல் பிரியாணி மலையில செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நானா இன்னைக்கு சூடா சில்லி பக்கோடா பிரியாணி. ஆமாம் பிரியாணி அல்டிமேட். ட்ரிப்புக்கு அப்புறம் பிரியாணி. டிசம்பர் 31 நைட்டு சும்மா செமையா போகுது. ஏன்னா போட் நீச்சல் வேற தெரியாதுல்ல, அதெல்லாம் பயப்படுவாங்க. வீடியோ காட்டு. இதுக்கப்புறம் தான் அனுப்பவே மாட்டாங்க. அப்படி சொல்லு. ஏன்னா ஹவுஸ்ஃபுல்ப்பா. ஹவுஸ்ஃபுல் தான், ஸ்டமக் ஃபுல்லாக வருது. இல்லை மழையில் கை கழுவிக்கலாம், கச்சிப்பு இருக்கு, டவல் இருக்கு, துவச்சிக்கலாம். ஏய் டவல் வாவ். இது நான் 130 130 பாய்க்கு கேப். ஒரு ரேட் ஞாபகப்படுத்தி விட்டான் போல இருக்கு. பாய்ஸ் தான்ப்பா 130 எழுதி வச்சிருக்கான். பார்த்தோம்ல. நான் கை பிடிங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி गाइस. நியூ இயர் 2025.
இந்த வருஷம் ஜம்முன்னு போகும் உங்களுக்கு. முதல் கேக் எனக்கு தான். சொல்லு நீ வாடா பிரேம்குள்ள. அது எனக்கு தான். ஒரு கிளிக்கே டக்குனே. அடப்பா வாயில குடுப்பான்னு பார்த்தா கிரிக்கெட் எடுத்துட்டு போயிட்டான். இரு. ஐயோ டிஷ்யூ பேப்பர் குத்துருப்பான். அது இருக்குதா? நல்ல வேலை எல்லாம் உனக்கு டியூஷன். ஹாப்பி நியூ இயர் गाइस. ஓகே வண்டி ஒன்று நிற்காது வாங்க போகலாம்.